மைக்ரேஷன்ஸில் நம்ம ஏற்கனவே பண்ண விஷயத்தை எப்படி மாற்றி அமைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். புதுசாக இமெயிலுன்ற ஒரு காலமை நம்ம ஆட் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, திரும்பவும் போய் இந்த மைக்ரேஷன் ஃபைலுக்குள்ளே எந்த ஒரு மாற்றத்தையும் செஞ்சிடக்கூடாது. இந்த மைக்ரேஷனுக்கான வேலை முடிஞ்சிருச்சு, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண போகிறது டேட்டா பேஸில் ஒரு புது சேஞ்ச். அப்போது நீங்கள் புதுசாக ஒரு மைக்ரேஷன் ஃபைலை உருவாக்கிக்கணும். அதுக்கு PHP artisan மேக் மைக்ரேஷன் அப்படின்ற இந்த கமாண்டுக்கு அடுத்து உங்களுடைய மைக்ரேஷன் ஃபைலில் என்ன வேலை நடக்க போதோ அதை சம்மந்தப்பட்டே நீங்கள் உங்களுடைய மைக்ரேஷன் ஃபைலோட நேமை வச்சுக்கணும். இது உங்களுடைய அடையாளத்துக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த டேபிளில் இமெயிலுன்ற காலமை நான் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்போது ஆட் இமெயில் காலம் இன் யூசர்ஸ் டேபிள். இப்படி நான் மைக்ரேஷன் ஃபைலோட நேமை வச்சு கொடுக்கும்போது என்னுடைய மைக்ரேஷன் ஃபைலானது உருவாக்கப்பட்டுரும். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மைக்ரேஷன் உருவாகியிருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர்ஸ் டேபிள்னு கொடுத்ததால் யூசர்ஸ்ன்ற டேபிள் வச்சு ஸ்கீமா டெஃபினேஷன் உருவாகிடும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய புது காலம், அதாவது நம்மளுடைய இமெயில் காலம்க்கான டெஃபினேஷனை கொடுக்கணும். இந்த டேபிள்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங்குன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். அதில் நம்ம இமெயிலுன்ற ஒரு காலம் நேமை வச்சுக்கிறோம். இப்போ இமெயில்ன்ற காலம் நேமை நம்ம டெஃபினேஷனாக கொடுத்துட்டோம். இப்போது இந்த மைக்ரேஷனுக்கான வேலையை நம்ம பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே மைக்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது மைக்ரேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டுன்னு உங்களுக்கே தெரியும். இதோ PHP artisan migrateன்ற இந்த கமாண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பேஸ்க்குள்ளே இந்த மைக்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப போயிட்டு உங்களுடைய டேட்டா பேஸ்க்குள்ளே இந்த யூசர்ஸ் டேபிளை கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இமெயில் அப்படின்ற ஒரு காலம் வந்திருக்கும். இந்த காலம் ஆனது நீங்கள் ஏஜுக்கு அடுத்து வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெஃபனேஷனில் நம்ம இமெயில் காலம் உருவாக்கின பிறகு செயின் மெத்தடாக அடுத்து ஆஃப்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணணும். அந்த மெத்தட்குள்ளே எந்த காலம்க்கு அடுத்து நம்ம இது வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லணும். ஏஜ்ன்ற காலம்க்கு அடுத்து வரப்போகுது. அப்போ இதை கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த மைக்ரேஷனுக்கான டெஃபினேஷன் நம்ம பண்ணிட்டோம்னு அர்த்தம். இந்த மைக்ரேஷன் ஃபைலை நம்ம ரோல் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸ் மாற்றத்தை செஞ்சுருக்கோம். ஏஜுக்கு அடுத்து தான் இமெயில் வரணும்னு நம்ம இங்கே மைக்ரேஷன் ஃபைலில் கொடுத்தா மட்டும் போதாது, ரோல் பேக்கும் பண்ணி திரும்பவும் இந்த மைக்ரேஷனை மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேஷன் ரோல் பேக்குன்னு நான் சொல்ல வர்றது நம்ம சொல்லி வச்ச ஒரு ஆப்ரேஷனை செய்ய வேணான்னு திரும்ப எடுத்துக்கிறது. சரிங்களா? அப்போ ரோல் பேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுங்கிறதே நம்ம கீழே இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது டவுனுன்ற இந்த மெத்தட்குள்ளே இந்த டெஃபினேஷனில் கொடுக்கணும். டவுன் பண்ணும்போது நீங்கள் இந்த டேபிள்லேருந்து இந்த இமெயில் ஆனது ரிமூவ் செய்யப்படணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். டேபிள் ஆப்ஜெக்டில் ட்ராப் காலம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட்குள்ளே நீங்கள் ஒரு டேபிள்குள்ளேருந்து குறிப்பிட்ட ஒரு காலமை ட்ராப் பண்ணணும், அதாவது அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ட்ராப் காலம்ன்ற இந்த மெத்தடை இந்த ஆப்ஜெக்ட்குள்ளேருந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். இமெயில் காலம் ட்ராப் செய்யப்படணுன்றதுக்கான டெஃபினேஷனை கொடுத்துட்றோம். இப்போது மைக்ரேஷன் ஃபைலை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ரோல் பேக் பண்ணணும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது PHP artisan migrate ரோல் பேக். கடைசி ஒரே ஒரு மைக்ரேஷனை தான் நீங்கள் ரோல் பேக் பண்ண போகிறீங்க. அதனால் $stepன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாகை கொடுக்கணும். அதில் =1 மட்டும் கொடுங்க. உங்களுடைய கடைசி மைக்ரேஷன் ஆனது ரோல் பேக் செய்யப்பட்டுரும். இப்போது உங்கள் மைக்ரேஷன் ஃபைலை மறுபடியும் மைக்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய புது மைக்ரேஷன் ஃபைல், அதாவது மாடிஃபை பண்ணப்பட்ட இந்த மைக்ரேஷன் ஃபைலோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு PHP artisan migrate ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மைக்ரேஷன் ஃபைலானது இன்னும் மைக்ரேட் செய்யப்படலை அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா முதல் மைக்ரேஷனை நம்ம ரன் பண்ணிட்டோம், அதனால் எஸ்ன்னு இருக்குது. ரெண்டாவது மைக்ரேஷன் ஆனது இன்னும் ரன் செய்யப்படலைன்றதுக்காக நோன்னு இங்கே கொடுத்துருக்கு. சரி, இப்போ திரும்பவும் மைக்ரேட் பண்ணுறதுக்கு மைக்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டேட்டா பேஸ்க்குள்ளே இப்போ டேபிள்குள்ளே யூசர்ஸ் டேபிள்குள்ளே இமெயில் ஆனது ஏஜ்ன்ற காலம்க்கு அடுத்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே பண்ண ஒரு மைக்ரேஷன் ஃபைலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச தவறுகளை திரும்பவும் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த மைக்ரேஷன்ஸில் இருக்குது. இதுக்கடுத்து நீங்கள் இதே மாதிரி புது டேபிள்களையும் அதுக்குள்ளே வர வேண்டிய காலம்களையும் இந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் இதுக்கடுத்து இந்த காஸ்ட் டேபிளை உருவாக்குறேன். இப்போ இந்த காஸ்ட் டேபிளில் எனக்கு தேவையான காலம்ஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கலாம்.
இப்போது இதுக்கு அடுத்து மறுபடியும் நான் PHP ஆர்டிசன் மைக்ரேட் பண்ணேன்னா எனக்கு அந்த கார்ஸ் டேபிளும் மைக்ரேட் ஆகிடும். டேட்டாபேஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கார்ஸ்ன்ற ஒரு டேபிள் உருவாக்கியிருக்கும். நான் உருவாக்கின காலமோட அது உருவாகியிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மைக்ரேஷன்ஸையும் பயன்படுத்தி அடுத்தடுத்து டேட்டாபேஸ்குள்ளே நடக்கக்கூடிய சேஞ்சுகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு லாராவெல் மைக்ரேஷன்ஸ் ஒவ்வொரு கட்டத்துலேயும் உங்களுடைய டேட்டாபேஸ் ஆனது உருவாக்கிக்கிட்டே வரும். இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. இப்போ இந்த மைக்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது உங்களுடைய எல்லா மைக்ரேஷனையும் ரோல் பேக் பண்ணணும், அதாவது ரீசெட் பண்ணணும். அதுக்கு கமாண்டை பயன்படுத்தலாம். அதுதான் PHP ஆர்டிசன் மைக்ரேட் :reset. இதை பண்ணிங்கன்னா உங்களுடைய டேபிள்ஸ் எல்லாம் உங்களுடைய டேட்டாபேஸ் விட்டு போயிடும், இந்த மைக்ரேஷன்ஸ் டேபிளை தவிர்த்து. இப்போது இதுக்குள்ளே நீங்கள் இப்போ மைக்ரேஷன்ஸை மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போது அதாவது இந்த இமெயில் காலமுக்கான மைக்ரேஷன் தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிவிட்டு யூசர்ஸ் டேபிளுக்கான மைக்ரேஷனுக்குள்ளேயே நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இது ஒரு இமெயில் காலம், இதோட டைப் வந்து ஒரு வேர்கேர் ஸ்ட்ரிங். சரி, இப்போ மைக்ரேஷன் ஃபைலுக்கான விஷயத்தை நம்ம மாற்றிருக்கோம், சரியா? அப்போது நம்ம முதல்ல இருந்து மைக்ரேஷனை நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு இன்னொரு புது கமாண்டை பயன்படுத்தணும். அதுதான் PHP ஆர்டிசன் மைக்ரேட் ஃப்ரெஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இருந்து எல்லா டேபிளும் ட்ராப் ஆகி ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு எல்லா மைக்ரேஷனையும் ரன் பண்ணும். அப்போது உங்களுக்கு டேபிள்ஸும் அதுக்குள்ளே இருக்கிற புது விஷயங்களும் டேட்டாபேஸ்க்குள்ளே வந்திருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நான் உருவாக்கின மைக்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேபிள்ஸ் ஆனது உருவாகியிருக்கு. இப்போ உங்களோட மொத்த ப்ராஜெக்டோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மைக்ரேஷன்ஸ் ஃபைல் உருவாகியிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இதுலேயே இவ்வளோ ஃபைல்ஸ் உருவாகினா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதோட அதுக்குன்னே குறிப்பிட்ட ஸ்பேஸ் ஆனது பிடிச்சிக்கும். இதுக்கான சொல்யூஷனாக நம்மளுக்கு லாராவெல் கொடுக்கறது ஒரு ஸ்கீமாக்கான மொத்த ஃபைலையும் ரெடி பண்ணுறது. அதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு கமாண்டை பயன்படுத்தணும். அதுதான் PHP ஆர்டிசன் ஸ்கீமா :dump அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஃப்ளாகை கொடுக்கணும். அதுதான் :prune. இப்போ இந்த கமாண்டை கொடுத்தா என்ன நடக்கும்னா உங்களுடைய மைக்ரேஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த எல்லா மைக்ரேஷன்ஸ் ஃபைலும் டெலீட் செய்யப்பட்டுட்டு ஒரே ஒரு ஸ்கீமா ஃபைலை மட்டும் அது ரெடி பண்ணிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைக்ரேஷன்ஸ் ஃபோல்டரே டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கீமான்ற ஒரு ஃபோல்டரை அது கொடுத்துருச்சு. அந்த ஸ்கீமா ஃபோல்டருக்குள்ளே உங்களுடைய தற்போதைய டேட்டாபேஸ்க்கான ஸ்கீமா ஃபைலை உருவாக்கிடும். இதுதான் உங்களுடைய இப்போதைய டேட்டாபேஸ் வெர்ஷனுக்கான ஸ்கீமா ஃபைல். இது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை எல்லாத்தையும் முடித்த பிறகு கடைசியாக பண்ணுற வேலையாக இருக்கும். அந்த ஸ்கீமா ஃபைலை நீங்கள் மறுபடியும் மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா PHP ஆர்டிசன் மைக்ரேட்னு கொடுத்தாலே போதும். இந்த லாராவெல்ல SQL queries எல்லாம் எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்.